வாங்க மக்களே, இப்போ வந்து நான் வடைக்கு வந்து உளுந்து வடை செய்யலான்ட்டு 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சேன் காலையிலே. இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாத வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் வெறும் உப்பு மட்டும் தான் போட்டு அரைக்கிறேன். இதில் வேறு ஒன்றும் போட போகிறதில்ல. அரைக்கும் போது காட்டுறேன் நான். ஆனால் தண்ணி இல்லாமல் அரைங்க, இல்லைனா வடை சரியாக வராது. சொதன்னு இருக்கும் எண்ணெய். இது வந்து தண்ணி இல்லாததுக்கு இப்போ நாங்கள் அரைக்க போகிறோம். உளுந்து மாவு வடைக்கு அரைச்சாச்சு. இந்த பதத்தில் வரணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி இருந்தால் எண்ணெய் ஓவராக இழுக்கும். இந்த பாருங்க, இந்த பதத்தில் இருந்தாலே போதும். இது மாதிரி வழித்து போடுறேன் பாருங்கள். நான் இப்போ வந்து வழித்து போட்டு நான் பேசிக்கிறேன். நான் அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். நான் வந்து அரைக்கும் போது உப்பு போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம கேஸ் பற்ற வச்சு ஸ்லோவில் வச்சு இப்போ வந்து கடாய் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் மேலே தெளிக்கும். கொஞ்சம் கடாய் காயிட்டோம் பாருங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் வந்து நமக்கு தேவையானது ஊற்றிக்கலாம். எண்ணெய் வடைக்கு பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வடை தட்டி போடலாம். பால் கவர் வச்சுருக்கேன். தண்ணீர் இப்படி தொட்டுருங்க, ஒட்டாமல் இருக்கும். நமக்கு தேவையான எவ்வளோ உங்களுக்கு பெருசாக வேணால் பெரிய உருண்டை பிடிச்சிங்க. எனக்கு வந்து இந்த அளவு தான் வேணும். அதனால் இந்த அளவு நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி போட்டால் போதும். இதை பாருங்க. இதேமாரி எல்லா வடையும் தண்ணியில் தொட்டுட்டு பால் கவரை இப்படி போட்டுக்கலாம். எல்லாமே இதேமாரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பால் கவர் கூட வேணான்னா இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டோம்னா வடை வரும். பால் கவர் உங்களுக்கு வேணான்னா இந்தமாரி கையில் போட்டுங்க. கையிலே நல்லா தான் வரும். இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள். அந்த கட்டை விரலை இப்படி சும்மா ஒரு அழுத்தினா போதும். நான் திருப்புறேன். ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் திருப்பிடலாம், இல்லைன்னா தீஞ்சிர வடை. அதை பாருங்கள், பக்குவமாக நான் வந்து வடை கம்பி வச்சு திருப்புறேன். நீங்கள் எதை வச்சு கரண்டி வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். நான் எப்போ வடை கம்பி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். பக்குவமாக பண்ணலாம். கொஞ்சம் கடாயை பிடிச்சிங்க. மேலே கீழே எண்ணெய் சாஞ்சிடும். துணி வச்சு பிடிச்சிங்க. பாருங்கள், வடை ப்ரௌனாக கலர் வந்து பாருங்கள். நல்லா வெந்து கலரை கொடுத்துருச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில். இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா தீஞ்சிடும் வடை. அவ்வளோதான். இந்த பாருங்கள், எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருட்டும். எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம் வடையை. நம்ம வந்து நான் வடை ஜெல்லி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கிறேன் நான் வடையை. பாருங்க, ஒரு வடையை எடுத்து போடுறேன். நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடை எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்.